தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நார்வே நாட்டில்தான் மேற்கே சூரியன் உதிக்கும் மதுரை மேற்கில் உதிக்காது என செல்லூர் ராஜு கூறியதற்கு பொறுத்திருந்து பாருங்கள் என அமைச்சர் மூர்த்தி பதிலளித்தார். மதுரை ஜெயஹிந்த்புரம் பகுதியில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் அதிமுக வட்டக்கழக செயலாளர் சரவணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இதில் அமைச்சர் மூர்த்தி கூறியதாவது, 2026 திமுகவை வெற்றி பெறும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறும் எனவும் உறுதிப்படுத்தினார். இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு மூலமாகவும் மாநகராட்சி மூலமாகவும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அது மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் செய்வதனுடைய விளைவாகவும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு மக்களுடைய சேவை செய்வதை இந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை தந்திருக்கிறார்கள். 2026 முதலமைச்சராக தளபதியார் வருவார். அப்போது மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திமுகவாக இருக்கும்.